இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க புருஷனை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஜாமீன்ல வெளியே எடுக்க பாருங்க. இல்லைன்னா அவர் உயிர்க்கே ஆபத்துமா. என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா, இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசமான ஆளுமா. அவருக்கு ஏதோ ஒரு போன் வந்துச்சு. அவங்க கிட்ட ஸ்டேஷன்ல வச்சு கதையை முடிச்சிடறேன்னு சொன்னாரு. உங்க புருஷன் மேல அவருக்கு பழைய பகை இருக்கு. அந்த கோவத்துல கண்டிப்பா அவர் ஏதாவது பண்ணிடுவாருமா. எப்படியாவது உங்க புருஷனை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருங்கம்மா. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு கொலை நடுங்குது. போலீஸ் ஸ்டேஷன் எல்லாரையும் பாதுகாக்கிற இடம். இங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா? என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா. இன்ஸ்பெக்டர் ரொம்ப கேடுகட்டவன். இதுக்கு முன்ன இதே மாதிரி நிறைய பேரை கொண்டு இருக்கான். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமா அவ்வளவு சீக்கிரமா அவரை ஜாமீன்ல வெளியே எடுத்துருங்க. சரிங்க சார், தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சரிங்க. அவர் கார்த்தி ஏதாவது பண்றதுக்குள்ள நம்ம வெளியே கொண்டு வரணுமா? ப்ளீஸ்மா, கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குங்கம்மா. ஆமா ஐஸ்வரி, ரேவதி தான் இவ்வளவு தூரம் சொல்றாள், கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கலாம். மாப்பிள்ள உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சிருந்தோம், நம்ம சும்மா இருக்க கூடாது. இல்லங்க, கேஸ நான் வாபஸ் வாங்க மாட்டேன். என் தங்கச்சியை கத்தியால குத்தினவர் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். மா, அவர் தப்பே செய்யல, அப்புறம் எதுக்கு அவர் தண்டனை அனுபவிக்கணும்? ஏய், நான் சொல்றத மீறி நீ அவனை பார்க்க போனேல்ல, நீ சொல்றத மட்டும் நான் ஏன் கேட்கணும்? நான் வாபஸ் வாங்க மாட்டேன். அம்மா, அவர் என் புருஷன், என் கழுத்துல தாலி கட்டினவரு. அவருக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ நான் எப்படி போகாம இருக்க முடியும்? மா, நீங்க பேசுறதாமா ரொம்ப தப்பா இருக்கு. என்னடி, என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? முன்னெல்லாம் என்கிட்ட பேசவே பயப்படுவேன், இப்ப அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. என்னை எதிர்த்து பேசுற, நான் சொல்றத மீறி போறேன்னு சொல்ற. ஆனா நீ சொல்றத கேட்டு நான் அவனை வெளியே கொண்டு வரணுமா? அம்மா, ரேவதி உங்களுக்கு மரியாதை கொடுத்துதானே இந்த வீட்ல இருக்கா. அவ சொல்றதையாவது செய்யுங்களேம்மா, ப்ளீஸ். ஆமாமா, அக்கா பாவம் ரொம்ப கஷ்டப்படுது. மாமாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கம்மா. இது பாருங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் நான் மனசு மாற போறது இல்ல. அந்த துரோகி மேல கொடுத்த கம்ப்ளைண்ட நான் வாபஸ் வாங்க மாட்டேன். இதுதான் என்னோட முடிவு. இறக்கமே இல்லாம நடந்துக்கிறீங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாது. ஹலோ நவீன், லாயரை போய் பாத்தீங்களா? கார்த்தியோட ஜாமீன் விஷயம் என்னாச்சு? நானும் ஏற்பாடு பண்ணிட்டு தாங்க இருக்கேன். இடையில சனி ஞாயிறு வந்ததால திங்கட்கிழமை தான் ஜாமீன் கிடைக்கணும் லாயர் சொல்றாரு. நம்ம 2 நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற எதுவும் பண்ண முடியாது. சரி, ஓகே. போன்ல யாருமா? நவீன் கிட்டதான்ப்பா கார்த்தியோட ஜாமீன் பத்தி பேசிட்டு இருந்தேன். இடையில சாட்டர்டே சண்டே வர்றதுனால மண்டே தான் ஜாமீன் கிடைக்கும்னு லாயர் சொல்லிட்டாராம். எந்த பக்கம் போனாலும் நல்ல விஷயம் மட்டும் நடக்க மாட்டேங்குதுப்பா. அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. கவலைப்படாதம்மா, கடவுள் நம்மளை கைவிடப்பட்டாரு. தைரியமா இரு. அக்கா, இங்க நடந்ததெல்லாம் நான் ரூம்ல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ரேவதி போற போக்கே சரியில்லை. அவளோட புருஷனுக்காக அவ எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கா. இதை இப்படியே விட்டோம்னா நமக்கு தான் ஆபத்து. ரேவதியையும் அந்த டிரைவர் பயலையும் நிரந்தரமா பிரிக்கணும். அப்பதான் ரேவதி நாம சொல்ற பேச்ச கேப்பா. அதுக்கு என்ன பண்ணணும்? சூப்பர் ஐடியாடி. கண்டிப்பா இது செஞ்சா அவங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சிடலாம். முதல்ல அவங்கள பிரிச்சு அந்த டிரைவர் பையில சென்னைக்கு ஓட விட்டாதானே ஒன்னு நான் இங்க வேட்டையாட முடியும். இதனால சகலமானவங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, ராஜா சேதுபதி ஐயா குடும்பத்து மேல பிராது கொடுத்திருக்காங்க. எல்லாரும் வந்துருங்க. இதனால சகலமானவங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, ராஜா சேதுபதி ஐயா குடும்பத்து மேல
ஊரு தலைவரா இருக்க சாமுண்டீஸ்வரி அம்மா பிராது கொடுத்திருக்காங்க. பஞ்சாயத்து இன்னைக்கு நடக்க போதே எல்லாரும் கலந்துக்கங்க. அண்ணே என்னண்ணே இப்படி சொல்லிட்டு பாருங்க. என்ன ஐயா குடும்பத்து மேலே பிராத கொடுத்திருக்காங்க? அதான் என்னன்னு தெரியலண்ணே. சேதுபதி ஐயா குடும்பத்துக்கு பஞ்சாயத்து சொல்லிதானே பழக்கம். பஞ்சாயத்துல நின்னு பழக்கம் இல்லையே. அவங்கள போய் பஞ்சாயத்துல நிக்க வச்சுட்டாங்களே. நிக்க வச்சது யாரு? சேதுபதி ஐயாவோட மருமக சாமுண்டீஸ்வரி தானே. எந்த பிரச்சனையா இருந்தாலும் வீட்டோட தீர்த்துக்காம பஞ்சாயத்து வரைக்கும் இழுத்து ஐயா குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டாங்களே. அந்த அம்மா ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியலையே. அதானே ஒண்ணும் புரியலண்ணே. இப்படி பண்ணிட்டாங்களே. இவ ஏன் மருமக தான். எங்க குடும்பத்துக்கோ இவங்க குடும்பத்துக்கோ பகன் பெருசா ஒண்ணும் இல்ல. இவங்க அம்மாவோட சாவுக்கு நாங்க தான் காரணம்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு 25 வருஷமா எங்க மேல வன்மத்தை காட்டிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவோட சாவுக்கு நாங்க காரணம் இல்லையா, அந்த முத்துவேல் தான் காரணம். அவங்களாலதான் செத்தாங்க. அதை இவளும் கொஞ்ச நாள் பொறுத்து புரிஞ்சுக்குவா. என் பேரை இவ வீட்டுக்கு டிரைவரா போனதுக்கு காரணம் என் புள்ள ராசராசன் கையால கும்பாபிஷேகம் நடக்கணுங்கிறதுக்காகத்தான். அவன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊரை விட்டு போனதுனால கடந்த 25 வருஷமா இந்த ஊர்ல கோவில் கும்பாபிஷேகமே நடக்காம போயிடுச்சு. என் மகன் கையால தான் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும்னு என் வீட்டுக்காருக்கு ஒரு ஆசை. அவரு என் பேரங்கிட்ட அவரோட ஆசையை சொன்னாரு. தாத்தாவோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும், இந்த ஊரு கோவில்ல கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் என் பேரன் இவ வீட்டுக்கு டிரைவரா போய் சேர்ந்தான். அது மட்டும் இல்லைங்கய்யா, இத்தனை வருஷமா பிரிஞ்சு கிடக்கிற எங்க 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காகத்தான் அதை செஞ்சான். என் பேரன் அங்க வேலைக்கும் போனான். இவ பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணமெல்லாம் என் பேரனுக்கு கிடையவே கிடையாதுங்கய்யா. அவனோட நல்ல குணத்தை பார்த்துதான் இவளே அவ பொண்ண என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பிடிவாதமா இருந்தா. என் பேரனையும் வற்புறுத்தினா. அப்பவும் என் பேரன் ஒத்துக்கலைங்க. நானும் என் மக ராசராசனும் என் பேரனை வற்புறுத்தி அவ பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொன்னோம். அதனாலதான் என் பேரன் இவ பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஐயா, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னது என்னவோ உண்மைதான். ஆனா அவன் யாருங்கிற உண்மை தெரியாதப்போ நான் அப்படி சொன்னேன். ஆனா இந்த அம்மாவோட பேரன்னு தெரிஞ்சிருந்தா என் பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணியே கொடுத்திருக்க மாட்டேன். சரிம்மா, நடந்தது நடந்து போச்சு. இப்ப எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க அத சொல்லுங்க. ஐயா, இனிமே இந்த அம்மாவோட பேரனுக்கும் என் பொண்ணுக்கும் ஒத்து வராது. உறவை முறிச்சுக்கலான்னு இருக்கும். உறவை முறிச்சுக்க போறீங்களா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற கணவன் மனைவிங்கிற உறவை வெட்டி விடணும். ஐயோ,